மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 25வது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாட்டன் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை 25வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வருகை தந்து கலந்து கொண்டு தம்முடைய எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கண்ணுக்கு கீழாக தோன்ற வேண்டியது நாங்கள் இந்த கன்னியமலை அகழ்வினூடாக மன்னார் தீவை மன்னார் சமுத்திரமாக உருவாக்கி கூட கடல் நீர் உப்பு வாய்ப்பு காணப்படும். அந்த சூழ்நிலையில் கடல் மட்டத்தை விட மன்னார் முழுவதுமே நீரில் மூழ்கி. ஆனால் இந்த விடயங்களை பற்றி அரசியல் கவனத்தில் எடுக்க வேண்டும். பிரபலத்தை கொண்டு அந்த என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்பது இனிஷியலாக அதாவது ஆரம்பத்தில் செய்யும்போதுமே அது மேற்கொள்ளப்படவில்லை. இப்படி இருக்கிற போது அரசுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், ஏன் இந்த நிறுவனங்களுக்கும் தெரியும். லாபத்தை மட்டுமே கருத்திலே கொண்டு அங்கே வருகின்ற அந்த வளங்களை மட்டுமே கருத்திலே கொண்டு செயற்படுத்தப்படும் இந்த அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நன்மை ஒன்றை மட்டுமே கருதி இருக்கின்றார்கள். நான் வேலை குறிப்பிட்ட ஒன்று உண்மையினர் மிகச் செறிவான அவர்கள் முறையான அனுமதிகளை அல்லது முறையான நடவடிக்கைகளை பெறாமல் இந்த மணல் அகழ்வுக்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருப்பதற்கான காரணம். குறிப்பாக நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த அகழ்வுக்கு ஆனால் அதற்கு பின்னர் மன்னார் மக்களுக்கு இருக்கின்ற பாதிப்பு என்பது தொடர்பாக இவர்கள் கருத்துக் கொள்ளப்படவில்லை. இந்த அனுமதி பெற்ற நிறுவனங்கள் சொல்கின்ற ஒரு விடயம் அள்ளுகின்ற மணலில் ஒரு 15 நிமிடத்தை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு 4000 ஆண்டுகளுக்கு இருக்கின்றோம். மணல் பதிவுகள் இதே போன்ற ஒரு பதிவானத்துக்கு வருவதற்கு 4000 ஆண்டுகள் இருக்கிறது. ஆகவே 4000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அந்த மணல் பதிவுகளில் இன்னொரு 4000 ஆண்டுகளுக்கு பிறகு மன்னர் தீவு உருவாகுமே தவிர இந்த மாநகரில் மேற்கொள்கின்றபோது மன்னர் தீவு அடைந்துவிடும். உங்களுக்கு மிக சாதாரணமாக எங்களுடைய வீடுகளில் அல்லது எங்களுடைய வளவுகளில் நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கிடங்கை வெட்டி அந்த நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விடயத்தை அந்த நிறுவனங்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் அந்த அகழ்ந்த பனைகளை மீளவும் அதே தோட்டத்தோடு மீளடைவு செய்வோம் என்று. உண்மை அது ஒரு மிக செலவான விடயம். அது மக்களை ஏமாற்றுவதற்காக கூறப்படும் ஒரு விடயம். ஒரு பனையை அகழ்ந்து வேற உங்களுக்கு அந்த தென்னை மரங்களை முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 10 கணக்கான எண்ணிக்கைகளை தான் அந்த தென்னை மரங்கள் 10 20 தெரியவில்லை. ஆனால் 50க்கும் குறைவான தென்னை மரங்கள்லாம் இருக்குது. அந்த தென்னை மரங்களை நடுவதற்கு மிகப்பெரிய மீதியை போட முடியாது என்றால் மன்னர் தீவினுடைய பகுதியில் நிலமட்டத்தில் கொண்டால் படகு விடலாம். அங்கிருந்து அந்த மன்னர் தீவு முழுவதும் முன்னர் தீவாக இருந்த மணத்திட்டாக இருந்த மன்னர் தீவு வாழிடம் முழுவதும் படகு விடக்கூடிய அளவுக்கு நீர் வந்து செய்யும். அதை வேணுமென்றால் சொல்லலாமே தவிர பின்னர்
இருக்கின்ற பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய வருமானத்தையும் பெற்றுக் கொண்டதாக அமைக்கிறார். நிச்சயமாக மிக நன்றி. அண்ணே என்ன பாரு பத்து நிமிஷம் இருக்கின்றது. 25 நாட்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த முதலாவது வெற்றியாக இந்த கனிம மண் அகழ்வை மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்ற பேச்சளவிலான உத்தரவாதத்தை ஜனாதிபதி அவர்கள் எங்கள் ஆயர் தந்தை அவர்களிடம் வழங்கி இருக்கின்றார். அதனை ஒரு உரிய சட்ட ரீதியான ஒரு வடிவமாக மாற்றும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. அதே போல இந்த மன்னார் மாவட்டத்தில் ஏன் இங்கே ஒரு தடையை ஏற்படுத்துகின்ற குழு இங்கே போராடுகிறது. அவர்களை தாண்டி செல்லுகின்ற பயம், அவர்களை தாண்டி செல்லுகின்ற அச்சம், அது வேறு ஒன்றுமல்ல, மக்களினுடைய எதிர்ப்பு குரல் மாத்திரம்தான். எங்களுடைய எதிர்ப்பு குரலை இன்னும் அதிகமாக நாங்கள் எழுப்புவோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எதிர்ப்பு செய்யாதே, அழிக்காதே, அழிக்காதே, அல்லாதே, 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 வெளியேறு, 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 வெளியேறு. எங்களுடைய எதிர்ப்பை இப்போது நாங்கள் வெளிப்படுத்துவோம். 25வது நாளாக எங்களுடைய போராட்டம் இந்த மன்னார் மண்ணில் இருந்து உலகம் அறியும் அளவுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அழிக்காதே, அழிக்காதே, வேண்டாம், 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 வெளியேறு, 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 பார்க்காதே, 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 பார்க்காதே. வணக்கம். இன்று மன்னாரில் தொடர்ச்சியாக இன்றைக்கு 25வது நாளாக இந்த காற்றாலை மண்ணகலுக்கான போராட்டமானது இன்னும் நீடித்துக் கொண்டு வருகின்றது. எங்களுடைய அழுகைகளையும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்று சொல்லும் போது தொடர்ச்சியாக வரும் எதிர்காலங்கள், எங்கள் பின்னணிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் எதிர்நோக்க வேண்டிய, கண்ணீரோடு எதிர்நோக்க வேண்டிய இந்த வாழ்வாதாரத்தை தயவு செய்து அழிக்காதீர்கள். நாங்கள் எங்களுடைய மண்ணை கட்டி காத்து வருகின்றோம். அதை நீங்கள் தலகளாக புரட்டி புதைகுழியில் அதை தள்ளாதீர்கள். நாங்கள் படும் வேதனைகள் உங்களுக்கு தெரியும். சிறப்பாக நாங்கள் மன்னார்ல, அதாவது நானாட்டான் அச்சங்குள கிராமத்தில் இருக்கிறோம். இன்று நாங்கள் இந்த கொடும் வெக்கையான ஏற்கனவே நொந்து அழுது புரண்டு எங்கள் சந்ததிப்படும் துன்பங்களை நீங்கள் சற்று கண்ணோக்கி பாருங்கள். எங்களுடைய கால்நடைகள் செத்து மடிகின்றது. எங்களுடைய ஆரம்ப பொருளாதாரம் சீர்குலைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமான விவசாய நிலம் பாழாகி போகின்றது. நாங்கள் கண்ணீரோடு விதைத்தால் தற்போது நாங்கள் அறுவடை செய்யும் போது 5 மூட்டைகளையும் 10 மூட்டைகளையும் ஏற்கனவே வீட்டுக்கு கொண்டு செல்கின்றோம். இப்படி கடல் தொழிலாளர்களை பாருங்கள். அவர்கள் வலைகளோடு சென்றால் அங்கே மண்ணெண்ணையும் டீசலும் பெட்ரோலும் சின்னாபின்னமாக்கப்பட்டு வீடுகளில் எதிர்நோக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படி எங்களை புதைகுழியில் நாங்கள் ஏற்கனவே பட்ட வேதனைகள் ஏராளம். இந்த வேதனைகளோடு ஏன் எங்களை சற்று அரசும் கவனிக்காமல் இருக்கிறீர்கள்? தயவு செய்து அரசு எங்களுடைய மண்ணை கிள்ளாதீர்கள். இந்த காற்றாலை வேண்டாம். ஏன் எங்களை படுகொலியில் தள்ளுகிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து நாங்கள் அன்போடும் கண்ணீரோடும் உங்களிடம் கரங்கூப்பி கெஞ்சி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மன்னார் என்னும் அழகிய தீவில காற்றாலையும்
கனியமண் அகழ்வும் என்று சொல்லி இந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு அழகிய பிரதேசத்தை, ஒரு கடல் வளம் நிறைந்த ஒரு பிரதேசத்தை அழிப்பதற்கான முன்னெடுப்புகள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போதும் மேலதிகமான காற்றலைகளை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கும் என்பதை கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு 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 நோக்கு சிந்தனை இல்லாமல் இந்த திட்டமிட ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு பாரிய அழிவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அடுத்தது இந்த கனிய மண் அகழ்வு மன்னார் தீவில் மேற்கொள்ளப்பட்டால் மன்னார் தீவு என்ற பிரதேசமே நீரில் மூழ்கும் பாரிய அபாயத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக மன்னார் தீவும் அதில் வாழ்கின்ற மக்கள் இந்த கனிய மண் அகழ்வுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கங்கள் அது மிகவும் பொருத்தப்படத்தவையாக இருக்கின்றது. அகழ்ந்த இடத்திற்கு அந்த கனிமத்தை தனியா பிரித்து விட்டு திரும்ப அந்த மண்ணை வைத்து அதை மூடலாம். இது ஒரு கேலிக்குரிய ஒரு விடயம் உண்டு. ஒரு இடத்துல மண்ணை அகன்று எடுத்து விட்டு அந்த இடத்துல மண்ணை நாங்கள் திரும்ப போடும்போது அந்த மண் உயரத்தில் இருக்கும், நாங்களே மேலே இருக்கின்ற அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மழையொன்று வரவிட்டு வந்த பிறகு நீரோட்டம் ஏற்படும் போது அந்த நிலம் வழக்கத்தின் நிலையை விட கீழே அதுபோல் இவர்கள் சொல்ற இந்த காரணங்கள் சொல்றது அவர்கள் அந்த கனிம மண்ணை அகன்று எடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துல போட்டு அதை எந்த இடம் மூடினாலும் பழைய நிலைக்கு அது வரப்போறது இல்லை. நாங்கள் இன்று நானாண்டான் பிரதேசத்திலிருந்து வருகின்ற இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நிச்சயமாக இந்த மன்னார் மக்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும். அதற்கு தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு, மாவட்ட மக்களுடைய சகலுடைய ஆதரவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.